ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போலாமா? மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா அதை பொடிச்சு வச்சுக்கலாம். இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 நறுக்குன தக்காளி எடுத்து அதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கிடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு போட்டு அதை நல்லா வதக்கி எடுக்கிறேன். கொஞ்சமாக அது தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மூடி போட்டு வேக விடலாம். நண்டு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சோம்பு பொடியை 1 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.